ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், கொள்ளு சட்னி எப்படி செய்யலாம் பார்க்கலாமாங்க. இது செஞ்சு சாப்பிட்டு பாருங்கள், அவ்வளோ சூப்பராக இருக்கும். இந்த சளி பிடிக்கும் போதில் மழை காலத்தில் செஞ்சு சாப்பிட்டா ரொம்ப உடம்புக்கு நல்லது. சனிக்கிழமை கொள்ளு சாப்பிட்டு ஞாயிற்றுக்கிழமை கறி சாப்பிட்ணுன்னு சொல்லுவாங்க. அதனால எங்கள் மாமியார் எப்போவுமே சனிக்கிழமையில கொள்ளு செய்வாங்க. அது நல்லாயிருக்கும் சனிக்கிழமை கொள்ளு செஞ்சு சாப்பிட்றதுக்கு. முந்தின நாளே கொல்லை ஒவ்வொரு நைட்டு ஊற வச்சுருங்க. அது ஊற வச்ச பிறகு 3 விசில் விட்டு இறக்கி வச்சுருங்க. கொஞ்சம் உப்பு போட்டு தனியாக கொள்ளு தனியாக எடுத்து வச்சுருங்க. தண்ணியை கீழே ஊற்றிடாதீங்க தயவு செய்து. அது எதுக்கு பின்னாடி சொல்கிறேன். சாப்பாடு வச்சுட்டு பீட்ரூட் பொரியல் செஞ்சாச்சுங்க. வரமிளகா, சின்ன வெங்காயம், தேங்காய், வெள்ளைப்பூடு, தக்காளி இது எல்லாமே எடுத்து வச்சுருங்க. இதுதான் கொள்ளுக்கு மெயினான பொருள். நல்லெண்ணெய் தாங்க இது கூடன்னு. நல்லெண்ணெய் விட்டுக்குங்க. உங்கள் தேவையத்தக்க நல்லெண்ணெய் விட்டுக்குங்க. நல்லெண்ணெய் விட்ட பிறகு சீரகம் சேர்த்துக்குங்க. சீரகம் சேர்த்த பிறகு மிளகு சேர்த்துக்குங்க. மிளகு சேர்த்த பிறகு சின்ன வெங்காயம் போட்டு நல்லா கிண்டுங்க. நல்லா கிளறின பிறகு அது நல்லா கிளறி விட்ட பிறகு வரமிளகா சேர்த்துக்குங்க. முன்னாடியே நீங்கள் வரமிளகா சேர்க்கக்கூடாது. மிளகாய் தானே முன்னாடி சேர்க்கக்கூடாது. ஏன்னா மிளகாய் கருகிட்டு நம்ம சட்னி அரைக்கும்போது ஒரு மாதிரி கசப்பு தன்மை கொடுக்கும். அதனாலேயே வெங்காயம் சேர்த்த பிறகு எப்போவுமே ஒரு இதில் சேர்க்கணும். அப்போ தான் மிளகாய் கருவாது அப்படி சிகப்பாகவே கிடக்கும். அப்புறம் வெள்ளைப்பூடு, தேங்காய் இதெல்லாம் சேர்த்த பிறகு தக்காளியும் கூட சேர்த்துக்குங்க. 2 தக்காளி எடுத்து வச்சுருக்கணும். ஏன்னா புளிப்பு, உரப்பு, காரம் இதில் எல்லாமே கொஞ்சம் நல்லா இருக்கணும். காரம் கொஞ்சம் தூக்கலாக இருக்கணும். நல்லெண்ணெய் விட்றோம்ல, அதனால் டேஸ்ட் நல்லாயிருக்கும். சின்ன வெங்காயம் தாங்க இதுக்கு போடணும். அப்படி தாங்க டேஸ்ட் நல்லாவும் இருக்கும். வெங்காயம்லாம் போட்டுட்டு உப்புலாம் போட்டு நல்லா வதக்கி விட்ருங்க. இங்கிட்டு சோயா பண்ணி எடுத்து வச்சிட்டேங்க. சில்லி கட்டாயமாய் அதெல்லாம் எடுத்து வச்சிட்டேன். அதுக்கப்புறம் என்ன பண்ணுங்க, இப்படி எடுத்து வச்சுங்க. ஆற விட்டு எடுத்த பிறகு மிக்சியில் தண்ணி எதுக்கு எடுத்து வச்சுருக்கேன்னா, இந்த கொல்லை கொட்டி தண்ணியை ஊற்றி அரைக்கணும். ஏன்னா பச்சை தண்ணி ஊற்றி அரைக்கக்கூடாது. இந்த கொல்லோட தண்ணி தான் ஊற்றி நம்ம அரைக்கணும். அரைச்சிட்டாங்க, ரெடிங்க. அவ்வளோதாங்க. நாளைக்கு பார்க்கலாம். பாய்.